நியாயமா நேர்மையா யாரை கண்டும் பயப்படாம பேசுற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அழகுமதியோட அப்பா ராமமூர்த்தி அழகுமதி கிட்ட சொல்றாரு, என்னம்மா மதி இப்படியா பண்ணுவ? சரி அப்படிதான், மாப்பிள்ளை குடிச்சிட்டு வச்ச காஃபி டம்ளரை நீ எடுத்து வச்சா என்ன குறைஞ்சா போவ? என்னம்மா வாக்கப்பட்டு போன இடத்துல அனுசரணையா தனமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அப்பாவும் சொல்ல, உடனே அவங்க அம்மா வர்றாங்க. என்னடி நம்ம வீடு மாதிரி சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு மாமியார் மாமனார் புருஷன்னு யாரையும் பாரபட்சம் இல்லாமல் வாய் பேசி எதிர்த்து பேசி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? உனக்கு கீழே தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கா, அவளை அடுத்தது நாங்கள் கரை சேர்த்துறதுக்கான வழியை பார்க்கலான்னா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாய் அடங்காமல் எதிர்த்து பேசி இங்கே வந்து உட்காந்துருக்கிற உன்னை பற்றி கவலைப்படுறதா இல்லை இவளை பற்றி கவலைப்படுறதா? அது எல்லாத்த விட பெரிய கவலை உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கு. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போகுது? அப்படித்தான் நீ ஞாபகம் இருந்திருந்தா இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்க. உடனே அழகுமதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா பேசுறீங்க? அதுக்கு வேண்டி சும்மா ஆம்பளைங்கிறதுக்கு வேண்டி எல்லாமே நம்ம செஞ்சு அவங்கள பணிவிட பண்ணி நம்ம பயந்து அடங்கி ஒடுங்கி நடக்கணும்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, போதுண்டி நிறுத்து, சும்மா எங்களுக்கும் பாடம் ஒன்று நீ எடுத்து கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியோட அம்மாவும் சொல்ல, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாதுமா. நான் அவங்க கிட்ட வளைஞ்சு கொடுத்து அதோ மலரக்கா இருக்காங்களே அந்த மாதிரி என்னால் முறிஞ்சே போக முடியாது. அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் நான் இருக்கத்தான் போகிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கங்க. அவங்களாம் ஒழுங்கு மரியாதையாக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பா இந்த மதி. அப்படி நடக்கலைன்னா இங்கிருந்து வேணுனாலும் நான் ஹாஸ்டலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்பி போயிடுறாங்க காலேஜுக்கு. அதே சமயம் காலேஜில் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே மலரும் ரேவதியும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அக்கா நீங்கள் இங்கே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்துட்டு கேட்குறாங்க மதி. நீங்களுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் மதி, நான் கேள்விப்பட்டேன் சுரேஷ் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டான்னு, அதான் வருத்தமாக இருக்கு மதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் பேச, உடனே மதி சொல்கிறாங்க, அவர் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னார். ஆனால் எனக்கே எப்படா அந்த வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு தாங்க இருந்துச்சு. தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதியும் சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, சேச்சே நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லலை மதி. என்ன இருந்தாலும் கல்யாணமான பொண்ணு இப்படி வீட்டில் மாமியார் மாமனார் புருஷன்னு யாரோட ஆதரவுமே இல்லைங்கும்போது படுற கஷ்டமும் வேதனையும் என்னங்கிறது எனக்கும் புரியுமா. ஏன்னா நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, மதி நீ வீட்டை விட்டு வந்த 2-3 நாளாக சுரேஷும் முகத்தை தொங்க போட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்குமே மனசு சரியில்லை. தான் பண்ணது தப்பு. அந்த காஃபி டம்ளரை தானே எடுத்து வச்சிருக்கலான்னு சொல்லி அவன் மனசு உறுத்துது போல. ஏன்னா எனக்கு தெரியாதா மொசை பிடிக்கிற நாயி என்ன பண்ணோன்னு? அந்த மாதிரி தான் சுரேஷை பற்றி நானும் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இந்த வீட்டில் பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு மலரும் சொல்ல, உடனே அழகுமதி சிரிக்கிறாங்க, அக்கா உங்களுக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு அங்கே வீட்டை விட்டு வெளியில் வரும்போதே தெரியும். ஏன்னா அவர் மனசுக்குள்ளேயும் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தான் பண்ணது தப்பே இல்லைங்கிறத என்னைக்கு உணர்றாரோ அன்னைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகட்டும்னு சொல்லித்தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அவரோட மனசாட்சி அவரை கேள்வி கேட்காம இருக்காதுக்கா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அந்த வழியாக போன தங்கராஜ் காரில் பார்த்துடுறாங்க. ஜாலியாக சிரித்து காலேஜுக்கு முன்னாடி நின்று மதி ரேவதி மலர் 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத அதை அப்படியே கண்ணாடியை இறக்கி காருக்கு உள்ளே இருந்தே பார்த்துட்டு போகிற தங்கராஜ் தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே சிரிச்சுட்டே வர்றாங்க. அண்ணி நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களா? நானும் வந்துட்டேன். ஏன்னா சுரேஷ் 2-3 வாட்டி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மதிக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா அப்படின்னு பேசிக்கிட்டு வர கால் மேலே கால் போட்டு அப்படியே அசையாமல் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாராமாங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு தங்கராஜ் சோஃபாவில். சரி அண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு ரேவதியும் ஃபோனை வச்சுட்டு, என்னங்க நேரமே வந்துட்டீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தங்கராஜோ, என் வீட்டுக்கு நான் நேரமே வரக்கு உனக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரேவதியும், இல்லை சாப்பாடு எதுவும் செய்யலை, அதுதான் இனிமேல் தான் செய்யணும், ஏதாவது இப்போ சீக்கிரமாக செஞ்சு தரவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, அதாங்க இங்கே கோவிலுக்கு அன்னைக்கு மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகலைங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்டு வர அப்படின்னு ரேவதியும் சொல்ல, அப்படியே தங்கராஜ் எழுந்து ரேவதியை கழுத்தோட கை வச்சு சுவர் வரைக்கும்
தள்ளிட்டு போய் கண்ணை முழிச்சு கையை ஓங்குறாரு. என்னடி என்ன, அன்னைக்கு உன்னை வெளியில் நிப்பாட்டினது பத்தலையா? இன்றைக்கும் போய் சொல்கிறியா? எதுக்கு எதுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை பாவம் மதி, அவள் வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆகுது, யாருமே போகலை, ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் சரி நம்ம நேரில் போகலான்னு சொல்லி போனோம். சுரேஷும் அவள் கூட சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி தான் முகத்தை தொங்க போட்டுட்டு பாவமாக பரிதாபமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானா, அதனால தான் சரி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லி தாங்க நானும் மலரண்ணியும் போனோம் அப்படின்னு ரேவதியும் சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, என்ன சுரேஷ் கேட்டானா என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைன்னு? ஒரு பொட்டச்சி அவளுக்கே அவ்வளவு திமிர் இருக்கும்போது ஆம்பளை சிங்கத்தை பெத்த உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கும் அவ்வளவு திமிர் இருக்கத்தானே செய்யும். ஒரு காஃபி டம்ளர் அதை கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வாய் பேசிட்டு போனவ போய் தொலையிட்டுன்னு விடாமல் நீயும் உன் அன்னிக்காரியும் என்னடி பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேசுகிறாரு. சுரேஷ் அப்புறம் சரி நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, நேர்லேயே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு அங்கே காலேஜுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அதே சமயம் காலேஜ்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி கெத்தா நிற்கிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருங்கிற மாதிரி அமைதியாக நிற்க, உடனே அங்கே முன்னாடி வந்து நிற்கிற சுரேஷை பார்த்துட்டு, சுரேஷ் ஏதாவது பேசுவாளா மதி அப்படின்னு பார்க்குறாரு. மதியும் சுரேஷ் நம்மளை பார்க்கறக்கு வந்திருந்தா பேச வேண்டியது தானே, நாம ஏன் பேசணும் அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க. அதே சமயம் அங்கே மதி சரி என்ன ரொம்ப நேரமாக இப்படியே நின்றுட்டுருக்காரு, என்னென்னு தான் கேட்போம் அப்படின்னு, என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு யதார்த்தமாக பேச, என்னடி உன்னை பார்க்குறதுக்கு இங்கே காலேஜுக்கு ஆசாசையாக ஓடி வந்திருக்கேன்னு நினச்சிட்டியா? எனக்கு இங்கே தான் டியூட்டி, இங்கே ஏதோ ரெய்டு வரப்போகுதான், அதுக்கு வேண்டி முன்னாடியே என்னை இங்கே போய் நிற்க சொல்லியிருந்தாங்க ஸ்டேஷனில், அதுக்காகத்தான் வந்திருக்கேன். பின்ன இந்த அழகு மேடமை எல்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக குறையாமல் பேசுகிறாரு சுரேஷ். நான் போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு அப்படியே பஸ் ஸ்டாப் பக்கமாக ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக 4 அடி வைக்கிறாங்க மதி. உடனே சுரேஷு, ஐயோ நம்ம பேசி சொதப்பிட்டோமோ, நம்மளோட ஈகோ விட்டு கொடுக்காம நமக்கு முன்னாடி இப்படி பேச வச்சிடுச்சோ, இப்போ என்ன அவள் போராடா சுரேஷ், ஏதாவது பேசுடா, பின்னாடியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பை த பை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பின்னாடியே போகிறாரு. என்ன பை த பை, நீங்கள் தான் காலேஜில் ஏதோ ரெய்டு விஷயமா வந்திருக்கீங்க, எதுக்காக என்கிட்ட பேசணும் அப்படின்னு மதி சொல்ல, இல்லை அம்மாவும் அப்பாவும் பேசுனதும் தப்பு தான் அப்படின்னு சொல்ல, உடனே மதி, ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா, காஃபி டம்ளர் அப்படியே வச்சுட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ அது தப்பு தான், ஆனால் அவ்வளவு பெரிய தப்பு இல்லைம்மா, நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறக்கு ஜஸ்ட் அந்த காஃபி டம்ளர் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு யாருமே நினைக்கவும் மாட்டாங்க, அதை இப்படி பிரச்சனை பண்ணுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மதியம், சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அந்த காஃபி டம்ளர் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா அம்மா திட்டினதும் பிரச்சனை இல்லைனா எதுக்காக இப்போ என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்லை வீட்டுக்கு திரும்பி வா, ஏன்னா நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுவும் ஹையர் அஃபீஷியல்ஸ், கல்யாணம் ஆகி நம்ம 2 பேர்த்துக்கும் எப்போ டைம் கிடைக்கும்னு சொல்லி இத்தனை நாளாக ஸ்லாட் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமா சேர்ந்து கொடுக்குற பார்ட்டி, அதில் ஒய்ஃப் இல்லைன்னா ரொம்ப திட்டுவாங்கங்கிறதுல அதை ரொம்ப சங்கடமாக எடுத்துக்குவாங்க, கல்யாணம் ஆகி இவ்வளவு சீக்கிரமாக பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டான்னு அப்படின்னு சொல்ல, உடனே மதி முடிக்கிறாங்க, அதான பார்த்தேன், நீயாவது உன் ஈகோவை